வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். தோத்து வந்ததே பாராட்டி எழுதுகிறார். அவன் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றான். அப்போ அவன் எவ்வளவு பெருமைக்குரியவன்கிறத காட்டுறார். அருமையான பாட்டு, அது அருமையான பாட்டு. எல்லாத்தையும் போட்டுட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்க ரொம்ப அழகு. அதை இப்போ யாராவது ஒருத்தன் தோற்று போனவன்கிட்ட போய், இப்போ எலெக்ஷன்லேயே தோற்று போயிடாரு ஒருத்தர்கிட்ட போய், இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்தீங்க தெரியுமா, ஒரு காலத்தில் நீங்கள் இருந்த சிறப்பு அப்படின்னா இதை உதச்சி விரட்டுறா அவனேம்மா. இப்போ என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் பின்பற்ற முடியுமா, பச்சு மகிழலாம், நல்லா இருக்குது, இலக்கியத்தில் என்ன அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாமே தவிர இதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகையினாலே அந்த இலக்கியங்கள் படிப்பதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக தான்ங்கிறார். இப்போ நீங்கள் என்ன உங்களை பற்றி ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கிறார். நானாக இருந்தால் இந்த நேரத்துக்கு பேசாமல் இறங்கி போயிருப்பேன். இல்லை அப்படி ஒரு ஐடியா இல்லை. என்ன அதான அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையிலே விட்டிருக்கிற துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான தமிழ் வணக்கம். அப்போ என்ன, ஒன்றும் இல்லை, இலக்கியம் அப்படின்னா ஒரு இலக்கினை, ஒரு நோக்கத்தினை, ஒரு குறிக்கோளை, கொள்கையை இயம்பக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் இலக்கியம். அப்படி இல்லாத பற்றி இங்கே பேச வேண்டியதில்லை. அப்படி இல்லாத பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியதில்லை. கிமு 5ஆம் நூற்றாண்டு தொடங்கி இந்த நொடிப்பொழுது வரை அவ்வாறான இலக்கியங்கள், எண்ணற்ற இலக்கியங்கள் வந்துகிட்டே இருக்கின்றன. என்ன சொல்றாங்க, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்றாங்க. 2 வகையா சொல்லும். ஒன்று, இப்படி வாழணும், இல்லைன்னா இப்படி வாழக்கூடாது. இப்படி வாழணும்னு சொல்ற இலக்கியங்கள் வேற. இப்படி ஒன்று சொல்றாரு, அவங்களே முரண்படுறாங்களே, நம்ம எப்படி நடக்கிறது, அதான் வரையும். இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்ற இலக்கியங்கள். அப்ப இலக்கியங்கள் காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரி எழுதுறாங்க. அந்த அம்மா ஔவையார் எழுதும் போது அச்சம் தவறுன்னு எழுதுனாங்க. அப்ப அது தேவையா இருந்துச்சு. பாரதி வந்தப்ப இங்க ஒரு கோபம் தேவைப்பட்டது. நாட்டுக்கு விடுதலை வேணும், மக்களுக்கு விடுதலை வேணும், ரவுத்திரம் பழகுன்னு எழுதுறோம். இப்ப இலக்கியம்ங்கிறது காலத்தின் கண்ணாடி. நம்ம ஹீரோவை வில்லனும் இருப்பாங்க. ஹீரோவை பார்த்து தான் கத்துக்கணும் ஒழிய வில்லனை பார்த்து கத்துக்கப்படாது, கடைசி அடி வாங்கிடுவேன். அப்ப இதை நம்ம முடிவு பண்ணணும்ல. அப்ப தம்பி படித்த இலக்கியங்கள் எப்படியான இலக்கியங்கள்? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகா எங்கள் தாத்தா ஒரு கதை சொல்வார். ஒரு பிரயோஜனமும் இருக்காது, ஆனால் ஒரு கதை சொல்லுவார். ஐயா, அவரை போட்டா துவர முளைக்கும், துவர போட்டா அவரை முளைக்கும். அப்படியாப்பட்ட தேசத்தில் ஒரு ராணி அடியே இல்லாத குடத்தை எடுத்துட்டு கரையதா கொடுத்து தனி போனான். அங்கே காலே இல்லாத மானு, வேறே இல்லாத அருகம்புள்ள மேய, அதை கண்ணே இல்லாத குருடம் பார்த்துட்டு கையே இல்லாத முடவன்ட்ட சொன்னான். அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டான். அந்த குண்டு மான் மேலே படாமல் வயிற்றுல இந்த குட்டி மேலே பட்டு குட்டி செத்து போயிட்டு, அதை அறுத்து கரியாக்கி சாப்பிட்டுவிட்டு தோலை காலை இல்லாத பந்தெல்லாம் காய வச்சான். அதை தலையே இல்லாத பருந்து அடிச்சுட்டு போக, காலே இல்லாத முடவை விரட்டிக்கிட்டு போக, அவள் காலில் குத்தின கண்டங்கத்திரி முள்ளு தலைக்கு மேலே வெளியே வர வைத்தியம் பார்க்க வைத்தியத்தை போனான். அந்த வைத்தியர் ஆள வேறு, அரச வேறு, புங்க வேறு, புரச வேறு 4 பேரையும் கைப்படாமல் பிடுங்கி, உரல்படாமல் இடிச்சு, நாக்குப்படாமல் நக்கடாயா முதல் நாள் பத்தியோன்னா. கண்டங்கத்திரி வேற கைப்படாமல் பிடுங்கி, உரலை குப்புறக்கா போட்டு உழக்கப்படாமல் இடிச்சு, புறங்கையால் எடுத்து நாக்குப்படாமல் நக்கடாயா 2ஆம் நாள் பத்தியோன்னா. இப்படியான இலக்கியங்களை படிச்சுட்டு வந்தா இப்படி தான் ஆகும். இங்கே நிறைய இலக்கியங்கள் இருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லையா, பிள்ளைகளுக்கு ஆனா ஆவன் நான் சொல்லிக் கொடுக்க வந்த தமிழ் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் சொன்னிச்சு. தம்பி தீன்சாமி எப்படியான பாட்டு படிச்சிருக்காங்க. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, 3வது வரையில் இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு. இலக்கியம் படிக்க சொன்னா என்ன படிச்சுட்டு வந்திருக்க? தர்மபுர ஆதீனத்தில் படிச்சுட்டு கோபமா வருதியா? அதுக்காக அந்த தர்மபுர ஆதீனத்தை ஒன்றும் சொல்லாங்க. இவர் ஏதோ அப்படி படிச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லையா. இப்போ கவிதை சொன்னார், ரொம்ப அற்புதமான தத்துவமான கவிதை. அது நான் எழுதின கவிதை இங்கதான் இருக்கு. ரொம்ப தத்துவமான கவிதை அது. ஆமாயா, என்ன அது சொல்லுங்க. பேருந்து பயண சீட்டும் நானும் வீசப்பட்டிருக்கிறோம் உன் வீட்டருகே, உன்னை அழைத்து வந்த குற்றத்திற்காக. ஒன்றும் இல்லையா, அந்த பொம்பளை பிள்ளைங்க நம்ம பயலுவெல்லாம் டிக்கெட் வாங்கினா பையில போட்டுருவோம், துவைக்கிறப்ப கரையாயிரும். அந்த பொம்பளை பிள்ளைங்க அழகாக கையிலே வச்சுட்டு இருக்கும். பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னா அந்த படிக்கிட்டே கீழே போடும். ஒரு நாள் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, இந்த பஸ் டிக்கெட் தானே இந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்துச்சு, அப்படியே விட்டுட்டு போகுது, கொஞ்சமாவது நியாயம் இருக்கா, தர்மம் இருக்கா? அது பஸ் டிக்கெட்டை மட்டும் விட்டுட்டு போகல, அந்த பிள்ளைய பத்திரமா அழைச்சிட்டு வந்தால் அந்த பையனையும் விட்டுட்டு போணுச்சு. எவ்வளவு வாழ்க்கை தத்துவம்! சேர்த்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிற தத்துவத்தை சொல்ற கவிதையை
ஒவ்வொரு பையனும் இதை பின்பற்றணும். ஆமாயா, பொண்ணுங்க பின்பற்றணையா, சேர்த்து அழைச்சிட்டு போன அந்த பிள்ளைகளை. இப்படி இந்த கவிதைக்கான நீங்க என்ன சொன்னீங்க, ரொம்ப அழகா வாழ்க்கையை முதல்வர் வச்சுட்டு பேசுனீங்க கன்னியாகுமரியில். உதவி செய்யறதுனால ஏற்படுற தீங்கை சொல்லி அந்த உதவினால ஏற்படுகிற குரல் வழிகாட்டுனதை சொன்னீங்க. எனக்கு அப்படி ஒரு அனுபவம் எப்படி இலக்கியங்கள் வழிகாட்டுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு தனியார் கல்லூரியில் முதல்வராக இருந்தேன். ஒரு நாள் ஒரு சின்ன விபத்தில் கை உடைஞ்சிடுச்சு. வீட்டில் உட்காந்துருக்கிறேன், தூக்கம் வரல. திருவள்ளுவர் வந்தார். நான் ஒருத்தருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணலை, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன், அப்புறம் ஏன் கை உடைஞ்சதுன்னு கேட்டேன். திருவள்ளுவர் சொன்னார், கை உடைஞ்சிட்டாடா நல்லதுன்னார். எவ்வளோ பெரிய ஆள் நீ, கை உடைஞ்சிட்டு நல்லதுங்கிற அப்படின்னா நல்லா யோசிச்சு பாடுறா. சில பேர் உனக்கு உடைஞ்சதுக்காக வருத்தப்பட்டிருப்பான், சில பேர் உடைஞ்சிட்டான்னு சந்தோஷப்பட்டிருப்பான், சிலர் வந்து விசாரிச்சிருப்பான், சிலர் உடைஞ்சதுக்காக சந்தோஷப்பட. இதை நீ கண்டுபிடிக்கணும்னா கை உடைஞ்சாதானே கண்டுபிடிக்க முடியும். கை உடையலைன்னா எப்படிரா கண்டுபிடிப்ப? கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளக்கும். இப்படியான தத்துவத்தை உலக இலக்கியங்களே சொன்னதில்லைங்கிறாங்க. இதை பின்பற்றுறதுக்கு தானே நம்ம துன்பம் வந்தானே ஐயோ வந்துடுச்சே அப்படின்னு அழறதை தாண்டி நமக்கு ஒன்றும் இலக்கியங்களை கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா தெரியும். ஒரு சித்த வைத்தியர், அவர்கிட்ட ஒரு சீடன் ரொம்ப நாளாக மருத்துவம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான். அவர் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். கடுப்பாயி உட்காந்துருக்கான். ஒரு நாள் வைத்தியர் கொஞ்சம் எட்டி போயிட்டாரு, நம்ம தீன்சா மாதிரின்னு வச்சிங்களேன். வைத்தியர் எட்டி போயிட்டாரு, அந்த பையன் உட்காந்துருக்கான். ஒருத்தர் தலைவலின்னு வர்றான். வந்தோடனே மருந்து கொடுக்கணுங்கிறான். இல்லை வைத்தியர் இல்லாமல் கொடுக்க முடியாதுன்னா தலைவலி ரொம்ப யோசிக்கிறான். இந்த நேரத்தில் நம்ம ஒரு மருந்து கொடுத்தோம்னா அது சுகமாயிட்டுனா வைத்தியர் நம்மளை பாராட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடியை பெறட்டுறான். அதில் எழுதியிருக்கு, இரு குரங்கின் சார் எடுத்து தேய். உடனே ஓடினான். நம்ம தினேஷ் தீன்சா மாதிரி 2 குரங்கை பிடிச்சி கட்டிச்சு மூஞ்சுக்கெல்லாம் ரத்தமாக வலிஞ்சு கொண்டாந்து அது கையை வெட்ட போகிற நேரத்தில் குரு வந்தார். என்னடா செய்கிற? இரு குரங்கின் சார் எடுத்து. இதுக்கு தாண்டா நான் உனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்கல. குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்குது. இரு குரங்குன்னா முசு முசுக்க இலையை எடுத்து தலையில தேயின்னு இருக்குது. அது தெரியாம நீ குரங்கு கையை வெட்ட போறிய, உனக்கு அறிவு இருக்கான? அப்ப இலக்கியத்தை அதோட இன்னொரு பார்வையோடு நம்ம பார்க்கிறப்பதான் நாம அந்த வாழ்க்கைக்கான விஷயமா அதை பெற முடியும். சாப்பிடுறது எப்படின்னு திருக்குறள் சொல்லி தருச்சு. எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சோடனே எங்க ஆத்தா வெத்தலை பாக்கு கொடுத்துச்சு. எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்கள் அம்மா சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் கொடுத்துச்சு. நான்லாம் சாப்பிட்றது சாப்பாடான்னு தெரியல, வீட்டம்மா வேற வந்திருக்கிறாங்க. பொதுவாக வச்சுக்குவோம், பொதுவாக வீடுகளில் சாப்பிட்றது சாப்பாடான்னு தெரியல. இப்போ இந்த சூழல் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் இட்லி டிஃபன்னா நம்ம வீடுகள் எல்லாம், எங்கள் வீடுன்னு சொன்னால் பிரச்சனையா 3 வகையான சட்னி. இங்கே வருவாய் கோட்டாட்சியர் கேட்குறாங்க, புதினா சட்னி தேங்காய் சட்னி இல்லை, நேர்த்தி வச்சது முந்தா நாள் வச்சது. அதுக்கு முதல் இந்த பிரிட்ஜுன்னு ஒரு சனியனை கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வள்ளுவர் சொல்றார், மருந்தே இல்லாமல் வாழணுமா? வலி இருக்குடா, மருந்தே வேண்டாம், பார்மசிஸ்ட் எதுவும் வேண்டாம், வலி இருக்கு. என்னது? சாப்பிட்டது செரிச்சிட்டுன்னு தெரிஞ்சு சாப்பிடு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? வெறும் மகிழ்ச்சிக்காக மட்டுமா? வார்த்தை விளையாட்டுக்காக மட்டும் இல்லை. இதில் நிறைய செய்தி, இப்படி நிறைய செய்திகளை சொல்லிட்டே போகும். ஒரே ஒரு பாட்டு புறநானூரில் என்னோட கல்யாண பத்திரிகையில் பின்னாடி அச்சிருச்சது. புறநானூரில் ஒரு பாட்டு, பக்குடுக்கை நன்கணியார் எழுதின பாட்டு. இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தை பார்க்குறப்ப நிறைய துன்பம் இருக்குது, இன்பம் மாறி மாறி வருது. இது வாழ்க்கையான்னு கேட்குற தோணுது. ஒருத்தர் எழுதுறான், ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிடறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க. அதே ஊரில் இன்னொரு வீட்டில் ஒருத்தங்க கல்யாணம் நடக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரே நேரத்தில் ஒரு வீட்டில் சோகத்தையும் இன்னொரு இடத்துல துன்பத்தையும் தருகிறது இறைவன் பண்பில்லாதவன் சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இந்த வாழ்க்கைங்கிறது இன்பமும் துன்பமும் நிறைந்ததுன்னு யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் நிம்மதியா வாழ முடியும். ஓரில் நெய்தல் கரங்கன்னு தொடங்குற அந்த பாட்டில் இந்த வாழ்க்கை படைத்தோன் மன்ற பண்பிலாளன் இன்னாதம்மை உலகம் இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே. இப்படி எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டு. தம்பி ஒரு பாட்டு சொன்னான், நூலைப்படி. அதுல பாரதிதாசன் சொல்றான், கல்லாதவர் வாழ்வது எப்படி? படிக்கலைன்னா எப்படிரா வாழ முடியும்? நீ திருக்குறள் அவ்வளவு செய்தி படிக்காம எப்படிரா இருக்கேன்னு கேட்கிற செய்தி. இப்படி எப்படி யோசித்தாலும் சரி, கடைசியா வள்ளுவர் பீனல் கோடு என்ன சொல்லு? வள்ளுவர் பீனல், அதுவும் அந்த திருக்குறளுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கும். நிக்க சொல்லி போட்டிருப்பாரு, அந்த எதுவும் படிச்ச இலக்கியங்கள் படி நிக்கணும்னு போட்டிருப்பாரு. ஆனா ஒரு துணைக்கால் கூட வாங்கியிருக்க மாட்டான். எவ்வளவு செய்தி கற்க
எங்க பேராசிரியர் ரொம்ப அழகா அதை சொன்னாங்க. கற்க கற்றபடி கசடர கற்க கற்றபடி நிற்க அதற்கு தக. அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் இலக்கியங்கள் நாம் பின்பற்றி வாழ்வதற்கு, மனித வாழ்க்கையை நல்ல முறையில் எடுத்து செல்வதற்காகத்தான் இருக்கின்றன. அதை அந்த வழியில் பார்க்கறதுனால தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துங்களேன், உலகம் முழுக்க ஜாதி மத இன வேறுபாடுகளால் நிறைய சண்டைகள் நடக்குது. இந்தியாவிலேயும் நிறைய மாநிலங்களில் நடக்குது. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. உடனே இவர் வேற ஏதோ சாயம் பூசிடாதீங்க. தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை ஒப்பிடுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. காரணம், திருக்குறளையும் இலக்கியங்களையும் நாம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் இவங்கெல்லாம் குறள் தெரியாது, ஆத்திச்சூடி தெரியாது, ஆனால் என்ன அர்த்தம் தெரியும்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் கொண்டு சேர்த்திருக்கிறோமே. அதுலேயும் முக்கியமா என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, எதையாவது பண்ணிடலாம்னு. ஆனால் முடியல. காரணம், இலக்கியங்களை மக்களிடம் மிக சிறப்பாக கொண்டு சேர்த்து. ஜாதி இல்லை, யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் எல்லாருமே 10ஆம் மாசம் தான் சொல்றாங்களே. நீதி, உயர்ந்தமதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் யாரு? எப்படி இந்த மக்களுக்கு இது வந்ததுன்னா இலக்கியத்தின் வாயிலாகவே வந்தது. எனவே பாண்டிய மன்னனை நினைவில் வைத்திருக்கிற நடுவர் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் சரி பேசினார். கடைசியில் பாண்டிய மன்னன் நினைவு வச்சுன்னா நீ தப்பாக சொன்னீன்னா கதை முடிஞ்சு போயிடுங்கிறார். நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னார். அருமையான கருத்துக்களை வாரி வழங்கினார். நிறைய எடுத்துக்காட்டு எல்லாமே பின்பற்றி நீங்கள் யாராச்சும் சொல்லாதீங்க. ஒரு சினிமா பார்த்தோம்னா அந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்க்கணுமே தவிர வில்லன் என்ன சொல்கிறான்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வில்லன் சொன்னதாக பார்த்துட்டு வர்றீங்க, உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறாருமா. அதனால் அவர் சொன்னதெல்லாம் எப்படி சரியான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். பாரதி சொல்கிறான், சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அந்த அந்த குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ங்கிறத அவனுடைய தனித்தன்மை தெரியுது. எல்லாரும் என்ன சொன்னான், அவனை தொட்டா பாவம்னா, அவன் இந்த பக்கம் வந்தான்னா பாவம்னா, அவன் இங்கே வந்தால் இடத்த கழுவி விடணும்னு சொன்னான், பாவம்னு சொன்னான். பாரதி சொல்கிறான், அப்படி சொன்னால் பாவம்டாங்கிற. தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அவன் தாழ்ச்சி உயர்ச்சி என்பது தான் நீதி, சொல்லாமல் இருந்தால் பாவம்னா, சொன்னா பாவம்டா. பாரதி அதை ஒரு அந்த வார்த்தையிலேயே எவ்வளவு அழகாக கொண்டு வந்து காட்டி நம்ம எல்லாம் சமமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க அப்படிங்கிறது தானே இலக்கியம் சொல்லுது. இதெல்லாம் பின்பற்ற முடியாதா? அவர் கேட்குறது சுலபமாக கேட்குறாருமா. நீங்கள் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பதில் சொல்லுங்க. வாங்கம்மா. தீன்ஷா சிறந்த பேச்சாளர். அருமையாக இப்பொழுது வெறும் பொழுதுபோக்குக்காக தான் நாம் படிக்கிறோம் என்கிற கருத்தை நிறுவி பேசுகிறார். முக்கணியே முப்பாளே மூவாத முத்தமிழே, சொக்கனது மணகரை சூழ்ந்த சொற்போரே, இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே, எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே தாயே என் தமிழே. மாண்பு நிறைந்த இந்த அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் மக்களுக்காகவே சேவை செய்யக்கூடியவர்களும் அத்துணை பேரையும் வரவேற்று வாழ்த்து என்னுடைய அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தலைப்பு. தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது? வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தத்துவத்தை சொல்லுதா, இல்லை படிச்சுட்டு அதை நம்ம சிரிச்சுட்டு போகிற மாதிரி அந்த சிந்தனையை மட்டும் தருதா அப்படின்னு. எதிரணியிலிருந்து அண்ணா அறிவண்ணா அழகாக பேசிட்டு போயிட்டார். அவர் ஒரு பேராசிரியர்னு அழகாக பாடம் எடுத்துகிட்டு போயிட்டார். கிளாஸில் இப்படி தான் நடத்துவார். அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும், ஆனால் இப்படி தான் இருக்கும். அவரோட ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே நிறைய இருக்காங்க. அதாவது இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்குன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்றது மதிப்பான எண்ணங்களை தேடி வாழ்க்கைக்கூடிய வாழ நிலையில் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. மதிப்பெண்களுக்காக மட்டுமே படிக்கக்கூடியவைகளாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இருக்கு. உண்மையான விஷயமா இல்லையா?
சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய வாழ்த்துறையா 5 மார்க்கா 10 மார்க்கா 15 மார்க்கான்னு நம்ம பிள்ளைங்க எல்லாருமே அதை ரொம்ப சீரியஸாக தான் படிக்கிறோம். என்ன சொல்லுது ஏது சொல்லுதுன்னு சிந்திச்சு படிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போனார், நாங்கெல்லாம் வில்லன்களை மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா, ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு 2 டிஃப்ரென்சேஷன் இருக்குயா. ஹீரோ அப்படின்றவன் எப்பவுமே நல்லவன் மாதிரி நடிச்சுட்டே இருப்பான், அப்பதான் அவன் ஹீரோ. வில்லன்றவன் அப்படி கிடையாது, நான் வில்லன்டா, உண்மையை தாண்டா பேசுவேன், நான் இப்படிதான் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுதாங்க வில்லன். அப்படிதான் நாங்களும். தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது, எங்களால பின்பற்ற முடியுதா? முடியல. அங்க படிக்கிறோம், அதை சிரிக்கிறோம், சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது அழகான ஒரு வரி இருக்கும், நோக்கினாள் நோக்கினாள் பத்தி ஐயா சொன்னாரு. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். பக்கத்திலே உங்க பெற்றோரும் காவல்துறையும் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. நொங்கு நொங்குன்னு நொங்கு எடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை இன்னும் முன்னிறுத்தி கொண்டு வந்திருக்காங்க. உண்மையான விஷயமா இல்லையா? இதை இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? நான் அவளை பார்த்தேன், அவன் என்ன பார்த்தான், இங்க இருக்கிற எல்லாரும் எங்களை பார்த்தாங்க, கடைசியில் என்னைய வந்து பெற்றோர் ஜெயிலில் பார்த்தாங்கன்ற நிலைமையை ஆகி போயிடும். அப்படிதான் இருக்கு. 5:50 ஒரு பாடல் வரிகள் அழகா சொல்றாங்க. ஒரு கப்பிள்ஸ்னா எப்படி இருக்கணும், இல்லை ஒரு கணவன் மனைவி காதலர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்று எண்ணிய பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமான் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலல் உள்ளம் படைந்த நெறி அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. என்னன்னா, 2 மான் இருந்துச்சான். காட்டில் மான்கள் எல்லாம் தெரியும் இல்லையா, அப்போ ஒரு சுனைய சின்ன நீரூற்றை தேடி போச்சான். அந்த நீரூற்றை பார்த்தோன்னு சொன்னா கொஞ்சோன்னு தண்ணி தான் இருந்துச்சான். அப்போ இந்த 2 மானும் என்ன பண்ணிச்சான், போய் தன்னோட வாயை வச்சு நீர் அருந்த ஆரம்பிச்சிச்சான். அப்போ ஒரு மான், ஆண்மான் பெண்மான் 2 மானும் அப்பையும் கப்பலாக தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஆண்மான் நீர் அருந்ததுன்னு சொல்லி பெண்மான் வெயிட் பண்ணிச்சான், இல்லை பெண்மான் நீர் அருந்தட்டுன்னு சொல்லி ஆண்மான் வெயிட் பண்ணிச்சான். இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ற வாழ்க்கை தத்துவத்தை சொல்றதாக சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி கடைபிடிக்கிறோமா? அப்படியா இருக்கு? ஆஃபீஸ் விட்டு நீ ஃபர்ஸ்ட் வரியா, நான் ஃபர்ஸ்ட் வரேனா? நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு நீ ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டுக்க, உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்க, எனக்கு என்ன வேணுமோ நான் சாப்பிட்டுக்கன்ற நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா? உண்மையான விஷயமா இல்லையா? உண்மையே பேசணும். எங்களெல்லாம் நம்மெல்லாம் வில்லன் லிஸ்ட்ல சேர்த்துட்டு போயிட்டார், நம்ம ஹீரோவா நடிக்கக்கூடாது இல்லையா? அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நம்மளுடைய இலக்கியங்களை நம்ம பின்பற்றி வாழணுன்றது ரொம்ப கடினமான விஷயமா தான் இருக்கு. குறுந்தொகையில இன்னொரு பாட்டு அழகா சொல்றாங்க. என்ன பாட்டுனா, எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு, அது ரொம்ப ஒரு இன்பமான பாட்டுன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புழப் பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே அப்படின்னு அழகா சொல்றார். என்ன சொல்றாங்கன்னா, யாயும் யாயும் யாராகியரோ, அதில் அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, செம்புழப் பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. அதாவது செம்மண் இருக்கும் இல்லையா, அந்த செம்மண் வந்து மழை பெஞ்சிச்சு நீர் வந்துச்சுன்னு சொன்னால் 2 ஒன்றோடு ஒன்று கலந்து அதில் செம்மண் எங்கே இருக்குது, அந்த நீரினுடைய நிறம் எங்கே இருக்குன்னு பிரித்து பார்க்க முடியாது, 2ம் அந்த அளவுக்கு ஒத்துமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை அப்படி இருக்கா? காதலர்களாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஒரு கேள்வி கணவனோ மனைவியோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் யார் தெரியும்ல, எங்கள் அப்பா யார் தெரியும்ல, என் தாத்தா யார் தெரியும்ல, நீ என்ன பார்த்து கேள்வி கேட்டியா, நீ என்னையே சமைக்க சொல்லிட்டியா, நான் வச்ச ரசம் மாதிரி இல்லை நீ சொல்லிட்டியான்னு சொல்லி அடுத்த நிமிஷம் எங்கே போய் நிற்கிறோம்? கோர்ட்டில் போய் நிற்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லுதுங்க, இன்னைக்கு டிவோர்ஸ் லிஸ்ட்டு இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு அதிகரிச்சிருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு பாட்டு அழகா சொல்றாங்க. அலியா அலியா யாயிழை அன்பு பெரிதுடையான் பழியும் அஞ்சும் பயமலை நாடான் நில்லா மையே நிலையார்களின் நல்லிசை வேட்ட நயனுடைய நெஞ்சீர் கடப்பாட்டாளனுடைய பொருள் போல தங்குதற்குரியதன்று நான் அங்களுள் மேனி பாய பசப்பே அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிருக்கார். என்ன விஷயம்னா, இன்னைக்கு காதலர்களாக இருக்கட்டும், அல்லது ஐயா வைக்கோலும் அக்கப்போருன்னு சொல்லி அழகா பேசினார் இல்லையா, வெளிநாட்டு வாழ்க்கையில வேலை செஞ்சிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பத்தி அழகா சொன்னார். இதுலயும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மானுடன் அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது கல்யாணம் செஞ்ச பிறகு குடும்பத்துக்காகவோ பொருளீட்டும் பொருட்டு வெளியில போயிட்டான், தலைவன் வெளியில போயிட்டான்.
அந்த வீட்டில் இருக்க அவனுடைய காதலியோ அல்லது அந்த வீட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மையாரோ கணவனை நினைச்சு நொந்து நொந்து வடிஞ்சு நூலா போறாங்க. என்னுடைய கணவன் இங்க இல்லையே, என்னுடைய பாசத்தை கொட்டுறதுக்கு இங்க இல்லையே, நான் சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு இங்க இல்லையேன்னு சொல்லி அந்த அம்மையாருடைய மேனி உருகி பசப்பாய அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு தோழி வந்து சொல்றாங்க, அப்படிலாம் இல்லை, உன்னுடைய கஷ்டம் சீக்கிரம் தீந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு சொல்லுங்க? அதுவும் கல்யாணம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு பார்க்கறதும் மாப்பிள்ளை பார்க்கறதும் எவ்வளோ பெரிய ரிசர்ச். பிஹெச்டி கூட முடிச்சு நம்ம ஸ்காலர்ல வாங்கிடலாங்க. ஒரு பொண்ணும் பையனும் இன்னைக்கு தேடுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அது பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும். அது பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடியோ மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடியோ அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு நடுவர்களே. அவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏமா அப்பா அம்மா கொடுக்கணும்? என்ன வேலையில இருக்க நீ? குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா, இல்ல ஃபாரின் செட்டில்டா, யூஎஸ் செட்டில்டா, கிரீன் கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையே ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா பையன் ரிஜெக்டட். நீ கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னாடி போய் பொருளிட்ட போற, கல்யாணம் பண்றதுக்கு அப்புறமா போய் பொருளிட்ட போற. எங்க அப்பா என்ன அப்படியே எங்களை வளர்த்துட்டு இருக்காரு, எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா நீ கொடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. அதுல இன்னொரு விஷயம், யூஎஸ்ல கிரீன் கார்டு வச்சிருக்கேன், யூகேல வச்சிருக்கேன்றவங்களாம் இன்னைக்கு ஊரை விட்டு துரத்திட்டு இருக்கான். அதனால இந்த கண்டிஷனை வந்து கட் பண்ணிடணும். அதே போலதான் திருக்குறளை பத்தி அழகா சொன்னாங்க. இதுல கூட அழகான ஒரு பாடல் வரிகள் எல்லாம் இருக்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பாடுறீங்க கேக்குது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் ஊரியர் பிறர்க்கு. அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. அதாவது இன்னைக்கு நான் அன்பை மட்டுமே வச்சிருக்கேன், ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன், நான் அன்பு வந்திருக்கேன், என் கையில எதுவுமே இல்லை, அன்பு மட்டுமே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? அதாவது வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காருங்க, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொல்லியிருக்காரு. எங்க ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு ஒரு தடவை சும்மா போயிட்டு மறுதடவையும் போய் அத்தாச்சி அண்ணன் மாமா மச்சான் கதவை தட்டி தான் பாருங்களே, வீட்டில் வெளியே பூட்டுத்தவங்க உள்ள ஆள் இருப்பாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா இல்லையா? இதை நம்ம பின்பற்ற முடியுமா? அன்பு மட்டும்தான் வாழ்க்கை, அன்பு தான் எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொன்னா இல்லைங்க. இன்னைக்கு பொருளாதாரம், பொருள்நிலை, சூழ்நிலை, இன்னைக்கு பொருள் இருந்தாதான் மனிதனுடைய மதிப்பு அப்படின்றதுக்கு என்ற நிலைமையில இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னா உண்மையான விஷயமா இருக்குங்க. பரணி இலக்கியம் பாடக்கூடிய விஷயம் ரொம்ப பெரிய. பரணி இலக்கியம் என்பது ஒரு அரிதான விஷயமா பார்க்கப்படுது. போர்க்களத்துல 1000 யானைகளை கொன்று வீழ்த்திய வீரனுக்கு பாடப்படுவது தான் பரணி. அதனுடைய ஆசிரியர் கூட நம்முடைய திருவாரூர் மண்ணை சார்ந்தவர் என்று சொல்லுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. கழிங்கத்து பரணியை இயற்றியவர் நம்முடைய மண்ணை சார்ந்து ஜெயங்கொண்டார். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீபங்குடியில் பிறந்தவர் சொல்றதுல ரொம்ப பெரிய விஷயங்க. அதுல 1000 யானையை கொன்று வீழ்த்திய போர் வீரனுக்கு பாடப்படுவது பரணி. ஒன்றும் இல்லை, நம்ம அறிவையாவே எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிறவங்களையும் எடுத்துக்கோங்க. நீங்க போர்க்களத்துலலாம் போய் 1000 யானையெல்லாம் கொல்ல வேணாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கிற சண்டையில தீர்ப்பை மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. உங்களுக்கு பரணி இலக்கியத்தை நாங்களே பாடிடுறோம். முடியுமாயா? முடியாது. ஏன்னா அதெல்லாம் நடைமுறையில இல்ல, பின்பற்ற முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல எது உண்மையோ அதை தான் பேசிட்டு போகணும், அதை தான் எதை கடைபிடிக்கிறோமோ அதை தான் நம்ம பின்பற்ற முடியும் இல்லையா? சும்மா இலக்கியங்கள் சொல்லுது, இலக்கணங்கள் சொல்லுதுன்னு சொல்லிட்டு வாய் பேச்சுக்கு அறிவுசார் மாதிரி சொல்லிட்டு போற ஆட்கள் நாங்க இல்லைங்க. இன்னொரு விஷயங்க, அழகா நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்களினுடைய கவிதை நடத்திய ஒரு மாபெரும் போட்டியில வெற்றி பெற்ற அந்த ஹைக்கு கவிதை அழகா சொல்றாங்க. என்ன விஷயம்னா, மந்தையிலிருந்து தவறி சென்ற ஒற்றை ஆட்டுக்குட்டியின் பாதை சரியாகவும் இருக்கலாம். உண்மையான விஷயமா இல்லையா? கூட்டத்தோட கூட்டமா கலந்திருக்க அந்த கலாச்சாரத்தை நீக்கி உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு, நீங்க என்னவாக உருவாக விரும்புறீங்க, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு, உங்களுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. அப்படித்தான் இந்த இலக்கியங்களை படைத்த தலைவர்கள் எல்லாம் புலவர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொன்னா உண்மையான விஷயங்க. அதன்படி நம்ம வாழணும். கவிதையில அழகா ஒரு பையன் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. இந்த கவிதையை ஐயா கேளுங்கய்யா. அப்படின்னா இந்த காலத்துக்கு இப்போ நம்ம இந்த இருக்க கிளைமேட்டுக்கு நல்ல ஏத்தமான ஒரு கவிதை தான். குளிர் அதிகமாக இருக்கிறது என்று ஜன்னலை மூடிவிடாதே, பாவம் இரவு முழுவதும் உன்னை பார்க்கலாம் என்று வந்த அந்த நிலவும் என்னை போல் தவித்து போகும் உன்னை காண முடியாமல்னு சொல்றாங்க. அடிக்கிற குளிருக்கு ஜன்ன கதவை திறந்து விட்டுட்டு உட்காந்துருந்தோன்னா கதையாகுமா?
இழுத்து போத்திட்டு இருக்கிற எல்லா கதவையும் மூடிட்டு இருக்கிற பெட்ஷீட்லேயே எது கனமான பெட்ஷீட்டோ அதை போத்திட்டு தானேங்க தூங்குறோம். இந்த கவிதைகள் எல்லாம் நம்ம இன்பமாக சிரித்து சிந்திக்கக்கூடிய ஒரு கவிதைகள் தான். அதை பின்பற்றி வாழ முடியும்னு சொன்னால் நிச்சயமாக முடியாதுங்க. நம்ம மண்ணுக்கு ஏற்ற இன்னொரு அழகான இலக்கியம் சொல்லியிருக்காங்க. தேரோட தென்னை நட வேண்டும், நண்டோட நாத்து நட வேண்டும், நரியோட கரும்பு நட வேண்டும், வண்டியோட வாழை நட வேண்டும், அப்படிப்பட்ட நடைமுறையை பின்பற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா இன்னைக்கு நம்ம நட்டுட்டு இருக்கோம்? இங்கே நாற்று நட்டால் பக்கத்தில் எதையாவது ஒன்று சேர்த்து பாவி விட்டு போயிடுறோம். தென்னந்தோப்பை போய் பாருங்களேன், அங்கே தென்னை மரமே தெரியாத அளவுக்கு இன்னொரு ஊடுபயிர் எதையாவது நட்டு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பின்பற்றக்கூடணும்னு சொல்லியிருக்காங்க இலக்கியத்தில். நம்ம இன்னைக்கு பின்பற்றுறோமா? ஏன் இருக்கிற இடத்துல எதெல்லாம் நட்டால் நம்மளுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கலான்ற சிந்தனையில் தானே ஓடிட்டு இருக்கோம். இலக்கியத்தை பின்பற்றி வாழ முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்க. சிலப்பதிகாரத்தை பற்றி அழகாக சொல்லிட்டு போனாங்க. மகாபாரதமோ சிலப்பதிகாரமோ ராமாயணமோ எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, அத்தனையிலையும் பெண் பிள்ளைகளால தாங்க அங்கே பிரச்சனை. பொம்பளை பிள்ளைய பின்பற்றி போயிருப்பான், வாழ்க்கையை தொலைச்சிட்டு போய் நிற்பான். ஆமாவா இல்லையா? அதாவது ஒரு விஷயம் அழகா, வேள்வியில் உதித்த மகள் நம்மளுடைய பாஞ்சாலி, வேள்வியில் உதித்த மகள். நமக்கு வீரம் செரிக்க வேண்டும், பெண்ணியம் காக்க வேண்டும் சொன்னால் அவளுடைய அந்த வசனங்களையும் அவளுடைய அந்த கதாபாத்திரத்தையும் படிச்சோன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளுக்கு மேலும் மேலும் வீரம் செறிவூட்டும். அப்படிப்பட்ட பதஞ்சலி 5 கணவன்களை கொண்டவர். நடைமுறைக்கு சாத்தியமா சொல்லுங்க? முடியுமா? இன்னைக்கு முடியாது. உண்மையான விஷயம் அது இல்லை, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஒன்றை வச்சுக்கிட்டே இங்கே ஒன்றும் பண்ண முடியலைங்க. 2 பேர் இன்னைக்கு ஒரு 60 ஆண்டுகள், குறிப்பா ஒரு 50 ஆண்டுகள் வாழ முடியுமா? ஒரு 10 ஆண்டுகள் சொல்லுங்க. இன்னைக்கு 10 ஆண்டு வாழ்றதெல்லாம் செஞ்சுரிக்கு சமம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கு? மகாபாரதம் இருக்கட்டும், சிலப்பதிகாரத்தில் நம்மளுடைய மதுரையே எரிச்சிட்டு போயிட்டாங்க அக்கா கண்ணகி. கண்ணகி மாதிரி இன்னைக்கு நீதி கேட்டு நடக்க முடியுமா? பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, இல்லை இந்த அம்மா பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் படிக்கலாம், சிந்திக்கலாம், செயல்பாட்டுக்கு உதவாது. இன்னைக்கு நடைமுறையில் இல்லை. அந்த காலத்தில் நம்முடைய மானுடர்கள் வாழ்ந்து கொண்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் இதை செயல்படுத்தலைனாலும் இதை படிக்கவாது செய்யுங்கடான்னு சொல்லி தான் திருவள்ளுவர்லேருந்து எல்லா புலவர்களும் ஒரு பாரதியார்லேருந்து பாரதிதாசன்லேருந்து அத்துணை பேரும் படைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மானுடனே நீ பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை, இதை படித்தாவது தெரிந்து கொள், இதுதான் நடைமுறை, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக இலக்கியங்கள் அப்படின்றதும் இலக்கணங்கள்ன்றது நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்து வராது. படிக்கலாம், சிரிக்கலாம், மகிழலாம், தவிர இன்றைய சூழ்நிலையில் பின்பற்றி வாழ்வது என்பது கடினமே என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும்படியா எவ்வளவு அழகா பேசிட்டு போயிருக்காங்க. அருமையான பேச்சு, நடைமுறைக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிறத அருமையாக அவங்க தன்னுடைய கருத்துக்களை அருமையாக வரிசைப்படுத்தி அழகாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா அருமையாக பேச வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் பின்பற்றி வாழ்வதற்கு தான் சொல்கிறேன். இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது, கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு, எம் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு இனிமை தமிழ் மொழி, இனிமை தமிழ் மொழி, இனிமை தமிழ் மொழி என்ற பாரதிதாசனின் பாடல் வரிகளால் தமிழை வணங்கி இமயங்கள் எழுந்து வரும் இந்த மேடையில் இந்த எளியோளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் அறிவு நிறை பார்வையாளராக அமர்ந்து கொண்டிருக்கிற அத்துணை ஆன்மாக்களையும் ஆளுமைகளையும் எனது பணிவான வணக்கங்களால் வணங்கி, நடுவர் அவர்களே, தலைப்பு என்ன? தமிழ் இலக்கியங்கள் பின்பற்றி வாழவா இன்புற்று மகிழவா? ஒரே கேள்வி, ஒரே பதில், உரையை முடிச்சுட்டு போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு பேச வராது. பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அவங்கெல்லாம் 10வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் நடுவர்களே, அவங்கள மாதிரிலாம் நான் பேச வேண்டியதில்லை. ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பதிலை சொல்லிட்டீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். அப்பாடி. ஆமாம். என்ன கேள்வி தெரியுங்களா? படித்தவர்கள் எல்லாம் பண்பட்டிருக்கிறார்களா?
இலக்கண நூல்களை படித்தவர்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அப்படிதானே? ஆனா அந்த பண்படுத்தப்படுவது மகிழ்ச்சி செய்யும் விளைவா, பின்பற்றப்படுவதால் வர விளைவா? பின்பற்றினா மட்டும்தாங்க வர முடியும். அவரு சொன்ன பாட்டையே நான் பாடுறேன். இப்ப நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர்கள் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளை படி அப்படியே இன்பம் படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள் படி அதன் படி, புறப்பொருள் படி நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வரும் எனும் சொற்படி, புக புக படிப்படியாய் புலமை வரும் எனும் சொற்படிதான் எழுதியிருக்காங்களே தவிர மகிழ்வு வரும்னு யாரும் எழுதல நடுவர்களே. இந்த பாட்டை நான் ஏன் தெரியுமா பாடினேன்? நான் தான் பாடுறதுக்கு தகுதி. ஏன்னா நான் பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய பாரதி வாழ்ந்த ஊர் புதுச்சேரி. அந்த பாரதியை பின்தொடர்ந்த, பாரதியை பின்பற்றிய பாரதிதாசன் வாழ்ந்த ஊர் எங்களது புதுச்சேரி. அந்த பாரதிதாசனை பின்பற்றிய தமிழ் ஒளி பிறந்த ஊரும் எங்களது புதுச்சேரி. ஒருவரை ஒருவர் பின்பற்றியதால் தான் தமிழுக்கு அத்தனை இலக்கணங்கள் வந்து சேர்ந்தது என்றால், இலக்கணங்கள் பின்பற்றி வாழவா இன்புற்று மகிழவா? சொல்லுங்க நடுவர்களே. எல்லாருமே அங்க வாழ்ந்தவங்க. ஆனா பாண்டிச்சேரின்னு சொன்னா இன்னைக்கு வேற ஒரு ஃபேமஸா மாறிட்டு போயிட்டு இருக்கு. அது ஒரு பேர் வாங்கிட்டுமா அப்படி? ஆனா எத்தனை பெருமைகள்! இந்த சமூகம் விழித்திடவே, தாரை முழக்கிடுவேன் தமிழ் சமூகம் விழித்திடவே என்று பாடிய தமிழ் ஒளி எங்களுடைய புதுச்சேரியை சேர்ந்தவன். அங்கு நீதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியாது, வீதி ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி தமிழ் இலக்கணங்க அங்க கொட்டி கிடக்கும். அதனாலதான் நான் பாடுறதுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னேன் நடுவர்களே. ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்றோம், எல்லாரும் அங்கே போய் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும் சொல்லுவோமா இல்லையா? ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், பல நோய்கள் இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்லுவோம்? அந்த டாக்டர்கிட்ட போ, உனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு வேலையை தான் நான் படித்து என்னை முன்னேற்றி கொண்ட இந்த தமிழ் நூல்கள் இருக்கு, நீங்களும் படிங்க, உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் என்று சொல்வதற்குத்தான் இந்த நூலக, இந்த புத்தக திருவிழாவே. அவங்க திருவிழாவை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. திருவிழா நினச்சிக்கிட்டு மகிழ்வுரத்தான் வந்து பேசிட்டு இருங்க. அம்மா, இது புத்தக திருவிழா. இது நிச்சயம் பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான் இருக்கும். பின்பற்றி வாழ்வதற்கா இன்புற்று மகிழ்வதற்கா அப்படின்னு பேசும்பொழுது, ஒன்று, பின்பற்றி வாழ்ந்ததால் நாம் என்ன பலன் அடைஞ்சோம், பின்பற்றி வாழ தவறியதால் நாம் எதை இழந்தோம், இப்படின்னு பார்த்தாலே எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். பின்பற்றி வாழ்வதால் நம்ம அடைஞ்சிருக்க நன்றி, நம்ம நல்லது என்னென்ன தெரியுங்களா? முதல்ல மொழி பற்றுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு எங்கள் அணி தலைவர் சொன்ன மாதிரி ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் எந்த வகையில் பிரிந்திருந்தாலும் தமிழன் என்ற ஒரு சொல் நம்மை சேர்க்கிறது என்று சொன்னால், அந்த தமிழ் உணர்வு நமக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? தமிழ் விடு தூது சொல்லுச்சா இல்லையா? இருந்தமிழே உன்னாலே இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று அந்த தமிழ் விடு தூது சொன்னது நம்ம மனசுல தேங்குச்சா இல்லையா? நிலைத்த தமிழே உன்னாலே நான் இங்கு நிற்கிறேன், நிலைத்த தமிழே உன்னாலே நான் இங்கு நிற்கிறேன், இமையோர்கள் சாவாம இருக்கிறதுக்கு சாப்பிட்ற அந்த அமிர்தை கொடுத்தாலும் இதற்கு ஈடாக எனக்கு வேண்டாம் என்று சொன்ன தமிழ் விடுதோது அந்த தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியதா இல்லையா? அதையும் மீறி எங்க பாரதிதாசன் சொல்லுவாரு, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொன்ன பாரதிதாசன். இவங்க எல்லாம் சொன்னதால தான் நம் மனசுல அந்த தாக்கம் வந்தது அப்படின்னு சொன்னா அதை இல்லை என்று மறுக்க முடியுமா? யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதி சொன்ன பிறகுதான் நம்ம தமிழர்கள் எல்லாம் சொன்னாங்க, ஆங்கிலமா படிச்சுக்கிறோம், சமஸ்கிருதமா படிச்சுக்கிறோம், இந்தியா
படிச்சுக்கிறோம். ஏன்னா அது எங்களுக்கு துணை அறிவு, நாங்கள் அதை படிச்சுக்குவோம். ஆனால் தமிழ் எங்கள் உயிர், அதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற மொழி பற்றி எங்கிருந்து வந்தது? தமிழ் இலக்கணங்கள் நமக்கு கற்றுத்தந்தது. அதையே இப்போ இருக்கிற ஒரு தற்கால கவிஞன் பாடினான். தொன்மை மென்மை நிறைந்தது எங்கள் தமிழ் மொழி ஒன்றே, அதில் தோன்றி மறைந்த காப்பியங்கள் பெருமைக்கு சான்றே, 8 திக்கும் தமிழின் புகழை பரப்புவோம் நன்றே, அதில் பட்டு தெரிக்கும் தமிழின் மாண்பு பல பலவென்றே, உலகில் சிறந்த காப்பியங்கள் தமிழில் தான் உண்டு, அதை உணர்த்த உயர்ந்த சிந்தனைகள் நிறையவே உண்டு, கருத்து போதிய காவியங்கள் பல பல கண்டு, கருத்து போதிய காவியங்கள் பல பல கண்டு, எந்த காலத்தையும் வென்று நிற்பாள் தமிழ் மகள் இன்று, எந்த காலத்தையும் வென்று நிற்பாள் தமிழ் மகள் இன்று. ஆடி பாடி ஆடி பாடி கொண்டாடுவோம் அன்னை தமிழ் நினைந்து, தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து, உலகத்து மொழிகளிலே உயர்தனி செம்மொழி என்று, உலகத்து மொழிகளிலே உயர்தனி செம்மொழி என்று உறக்க கூவி பாடிடுவோம் உவகை பொங்க ஆடிடுவோம், உறக்க கூவி பாடிடுவோம் உவகை பொங்க ஆடிடுவோம். ஆடி பாடி ஆடி பாடி கொண்டாடுவோம் அன்னை தமிழ் நினைந்து, தமிழ் ஆட்சி செய்யும் நிலையை கண்டோம் அரியணை அமர்ந்து. இந்த தமிழின் சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் தமிழ் இலக்கணங்களை படிக்கணும். ஆனால் இப்போவும் ஒரு சிலர் இருக்காங்க, எப்படி, என் பிள்ளைக்கு தமிழே வராது, என் பிள்ளை எல்லாத்துலேயும் சென்டம் மார்க் எடுத்துருவான், ஆனால் அந்த தமிழில் மட்டும் மார்க் எடுக்கவே மாட்டேங்கிறான். இதுக்காக வருத்தப்படணும் அப்படின்றத மறந்து மாறாக ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். அந்த பாப்பா கை தட்டுறா, நல்ல விஷயம். தமிழ் தெரியலன்னா உண்மையில் வருத்தப்படணும். ஆனால் பெருமையாக சொல்கிற ஒரு சிலர் இருக்காங்க, அங்கே தான் நம்ம தவற விட்டுருக்குறோம். அவர்களுக்கு அந்த தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் கொண்டு சேர்க்க தவறி இருக்கிறோம். அவர்களை அழைத்து வந்து அமர வைப்பதற்கான ஏற்பாடு தான் இந்த புத்தக திருவிழாக்கள். அவர்கள் இங்கு வந்தால், அவர்கள் இந்த நூல்களை பார்த்தால், படித்தால், இவர்கள் பேசுவதை கேட்டால் நிச்சயம் மாறுவார்கள். அவர்களை மாற்றும் திறன் தமிழுக்கு உண்டு. ஆனால் அவங்கள கொண்டு போய் சேர்க்க இன்னும் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி எங்கெங்கேயோ ஒரு சில இடங்களில் நடந்த புத்தக திருவிழா இன்றைக்கி மாவட்டங்கள் தோறும் நடந்திருக்கிறது. இன்னும் ஊர்கள் தோறும் வீதிகள் தோறும் நடக்கும். தமிழ் அவர்களை மாற்றும். இன்னொன்று பின்பற்றியதால் நாம் அடைஞ்ச ஒரு நல்ல விஷயம் கல்வி இல்லையா நடுவர்களே? கல்வி முதல்ல பெண் கல்வியை பற்றி சொல்லிடுறேன். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதுக்கு அப்படின்னு சொன்ன அறவேக்காட்டு காலத்தில் பெண்கள் படிக்கணும், ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி பெறும் என்று சொல்லி படிக்க வச்சதால இன்னைக்கு எந்த துறையும் பெண்கள் விட்டு வைக்கல இல்லைங்களா? அப்போதைக்கு ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. நம்ம திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே வச்சார். நடுவர்களே, அதிகாரம் அப்படின்றது இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கும், நாளைக்கு என் கையில் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் தமிழ் இலக்கியங்களுக்கான அதிகாரம் மட்டும்தான் மாறாமலே அதோடைய புகழ் ஒவ்வொரு வருடமும் காலம் கடந்தும் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொன்னால் தமிழ் இலக்கிய அதிகாரம் தான். எதுன்னு தெரியும்ல? தொல்காப்பியத்தில் இருக்கின்ற சொல்லதிகாரம், பொருளதிகாரம், எழுத்ததிகாரம் ஆகிய 3 அதிகாரங்கள். திருவள்ளுவரின் திருக்குறளில் இருக்கிற 133 அதிகாரம். இன்னொன்று இளங்கோவடிகள் எழுதிய சிலம்பு அதிகாரம் என்ற சிலப்பதிகாரம். இந்த அதிகாரம் காலந்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறத தவிர அழிக்க முடியவில்லைல்ல. அந்த அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், கண்ணுடையார் என்பார் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னுடைய சமூகம் படித்தவர்களாக இருக்க வேண்டும், கண்ணுடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் கல்வி கற்க இந்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். தனியார் பள்ளிகளை போலவே அரசு பள்ளிகளை மாற்றுறாங்க. அவங்கள மாதிரியே நம்ம குழந்தைங்க செருப்பு போட்டுட்டு போகணும்,
சீருடையில் அதே மாதிரி இருக்கணும். தமிழ் வழியில் படித்தோருக்கு வேலையில் முன்னுரிமை, ஊக்கத்தொகை, இப்படி எல்லாம் கொடுக்குறவங்க பெண்கள் படிக்கிறதுக்கு மாதம் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பெண் கல்வியை வளர்க்குறாங்க. இதை பாரதிதாசன் முன்னாடியே எழுதியிருப்பார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் என்னை, ஊரார் தெரிந்தால் கடிகாரம் ஓடு முன்வோடு, கடிகாரம் ஓடு முன்வோடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதாயிருக்கும் இப்போது, கடிதாயிருக்கும் இப்போது, கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு, கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு, பெண் கல்வி என்கிறது அன்போடு. பெண் கல்வி அந்த பெண்களை எவ்வளவு தூரம் படிக்க வைக்க முயற்சி எடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கல்வி கொடுத்தா போதும். கூடவே சேர்ந்த சகோதரி சொன்ன மாதிரி சட்டத்தில் வேலை செய்யும் போதும் சரி, படிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டது ஒரு தவறு. அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது படிக்காதவர்கள் செய்த விஷயம். ஆனால் இப்பொழுது வந்து விட்டது, வரவேற்கிறோம். ஆனால் பாரதி சொல்லும்போது சட்டம் வரும்னு எதிர்பார்க்காத, ஹீரோ வந்து உன்னை காப்பாற்றுவாருன்னு எதிர்பார்க்காத, நீயே இறங்கு. அந்த தைரியத்தை கொடுத்தா சட்டமே வேணாவே. இன்னைக்கு அந்த பாடல்களையும் அந்த இலக்கியங்களையும் படித்ததால் தான் இந்த 4 பேச்சாளர்களில் 2 பெண்களாக இங்கு அமர்ந்திருக்கிறோம் என்றால், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்திடடி பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்திடடி பாப்பா என்று பாரதி சொன்ன அந்த பாடல் வரிகளை பின்பற்றியதால் தான் இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் வருகிறார் என்பதை மறுக்க முடியுமா? இப்படி எல்லா வகையிலும் இலக்கியங்கள் பின்பற்றி வாழத்தான் சொல்கிறது என்ற தீர்ப்பையை நீங்களும் வழங்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். கைத்தட்டி அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.